ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸசைஸ் 6.1ல் 5th சம். இஃப் cos A ஈக்குவல் டு 2x divided by 1 plus x square then find the values of sin A. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? given cos A ஈக்குவல் டு 2x divided by 1 plus x square. இது லாஸ்ட் சம் போல தான். இதுக்கு ஒரு டயக்ராம் நம்மளே ட்ரா பண்ணிக்கலாம். ஏபிசி இதில் லாங்கஸ்ட் சைடு தான் ஹைபாட்டினியூஸ் சைடு. காஸ் ஏன்னு சொன்னதுனால ஏல தான் தீட்டா இருக்குது. தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. காஸ் ஏக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு இல்லையா? அப்போ அட்ஜசன்ட் சைடோடைய வேல்யூ என்ன? 2x. ஹைபாட்டினியூஸ் சைடோடைய வேல்யூ 1 + x ஸ்கொயர். இப்போ நம்ம பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி பிசியோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசியோடைய வேல்யூ என்ன? 1 + x ஸ்கொயர். 1 + x ஸ்கொயர். ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயர். ஏபியோடைய வேல்யூ என்ன? 2x. 2x ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயரோடைய ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? இப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. b இருக்க இடத்துல என்ன இருக்குது? x ஸ்கொயர் இருக்குது. இது அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். a ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னால் bக்கு பதில் x ஸ்கொயர், ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர், ப்ளஸ் 2 ஏக்கு பதில் 1 பிக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் ஆகும் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? 1 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 2 × 1 2 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது இல்லையா? இது ஈக்குவலுக்கு என்னாண்டு வரும்போது மைனஸ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு பிசியோடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் பிசி மட்டும் ஒரு சைடு இருக்க மாதிரியும் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு இருக்க மாதிரியும் பார்த்துக்கணும். -4x ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இங்கே இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போது 1 + x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். 4ல் 2 போனால் -2. ஏன்னா பெரிய நம்பர் மைனஸு, அதனுடைய சைன் தான் போடணும். -2x ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இப்போ இது பார்க்குறதுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் -2ab. அப்போ இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 1 - x ஸ்கொயர் the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. பிசி ஸ்கொயர் பிசியோடைய தட் இஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். பிசி ஈக்குவல் டு 1 - x ஸ்கொயர். பிசியோடைய வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்குன்னா 1 - x ஸ்கொயர். அதாவது ஆப்போசிட் சைடு 1 - x ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஓகே, நம்மளுக்கு இப்போ இந்த கொஷினில் என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு பாருங்கள். Then find the values of sin A. கொஷினில் find the values of sin A and tan A. இது ரெண்டு வேல்யூவும் கேட்டிருக்காங்க. sin Aக்கான ஃபார்முலா sin A ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன? ஆப்போசிட் சைடு 1 - x ஸ்கொயர் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு 1 + x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு tan A. tan A உடைய வேல்யூ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் 1 - x ஸ்கொயர், அட்ஜசன்ட் சைடு 2x. Thank you for watching.